இப்போ இருக்க காலகட்டத்துல ஏதாச்சும் பண்ணி எனக்கு எடை குறிக்கணும், எனக்கு எப்படியாச்சும் ஒரே மாசத்துலயே 10 கிலோலாம் குறைச்சணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நீங்க என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு நினைப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். எல்லாருமே ஒரு ஐடியல் வெயிட் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும். சொல்கிறது அந்த ஏஜ் இருக்கும்போதே கடன்னு வெயிட் லாஸ் பண்ணிடுங்க. அப்போது ஈஸியாக 1 மந்த்துக்கு 4 to 5 kgs நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தியாக எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணலாம், என்னென்ன டயட் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தாலும் உடல் வந்து ஊதிக்கிட்டே போகும். இதுதான் சித்த மருத்துவத்தில் சோபை நோய் இல்லைன்னா ஊதல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் குறைவாக இருக்குது, உடல் என்ன அப்படின்னா வீங்கிக்கிட்டே போகுது. அது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வெயிட் போட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ ஹீமோகுளோபின் எவ்வளோன்னு டெஸ்ட் பண்ணிடணும். நிறைய பேர் ஒபீஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டே இருக்கும். ஒரு 10 steps நடப்பாங்க, அப்படின்னு மூச்சு வாங்க அப்படின்னு அப்படி எங்கன்னா உட்காரலாமா அப்படின்னு யோசிக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, நமக்கு ஹார்ட்லேயும் நமக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் படிஞ்சிருந்தாலோ, ஆர்ட்ரிஸில் நமக்கு இந்த கொழுப்பு படிஞ்சிருந்தாலோ இந்த மாதிரி மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும். இப்போ லேடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட் சைக்கிள் நார்மல் ஆகிடுச்சுன்னா கிடுக்கிடுன்னு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு 20 to 30 minutes வாக் பண்ணி, ஸோ அப்படி ஒரு 20 to 30 minutes நம்ம வாக் பண்ணும்போது தான் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கேலரிஸாக இருக்கட்டும் நல்லா பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கா, இதே ஆஃப்டர்நூனில் நம்ம என்னென்னங்க சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா பாயில் பண்ணி வடித்த ரெட் ரைஸ், இதோட ஏதாவது ஒரு வெஜிடபிள், அது வந்து இந்த காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஒரு 250 grams, அந்த வெஜிடபிளும் ஃப்ரை பண்ணாமல் பாயில் பண்ணதோ கொஞ்சம் சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரியோ நம்ம சாப்பிடலாம். கட்டாயம் மோர் டெய்லி குடிக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ வந்து வெயிட் லாஸ் பற்றி தான் இருக்க போகுது. என்னதான் வெயிட் லாஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருந்தாலுமே இன்றைக்கி நம்மக்கிட்ட டாக்டர் நித்யா வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னா இப்போ நம்ம முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிடணும், அண்ட் இதுக்கு நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் அவங்க வந்து பதில் சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம வெயிட் லாஸ் பற்றி நிறைய வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த வெயிட் லாஸ்க்கு இந்த ட்ரிங்க் குடிச்சா எவ்வளோ வெயிட் லாஸ் இருக்கும், என்ன மாதிரி டயட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏதாச்சும் பண்ணி எனக்கு எடை குறிக்கணும், எனக்கு எப்படியாச்சும் ஒரே மாதத்துலேயே 10 கிலோலாம் குறைச்சணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு நினைப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். எல்லாருமே ஒரு ஐடியல் வெயிட் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும். அதை விட நான் எக்ஸஸாக அதிகமாக இருக்கிறேன்னா ஒவ்வொரு ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யங் ஏஜில் இருக்கும்போது நமக்கு அது பெருசாக தெரியாது. ஒரு 40 கிராஸ் பண்ணும்போது அந்த வெயிட்டை வச்சுட்டு என்னால் நடக்க முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, மூட்டு வலி வந்துருச்சு, வாக்கிங் கூட பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறது, அந்த ஏஜ் இருக்கும்போதே கடன்னு வெயிட் லாஸ் பண்ணிவிடுங்க. அப்போது ஈஸியாக 1 மந்த்துக்கு 4 to 5 kgs நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தியாக எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணலாம், என்னென்ன டயட் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் ஹெல்த்தியான ஃபுட், எக்ஸாம்பிளுக்கு இந்த கீ சாப்பிட்டாலோ பட்டர் சாப்பிட்டாலோ வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்ட்டு அது சாப்பிட மாட்டாங்க. அதனாலே என்ன ஆகுனா யங் ஏஜில் ஜாயிண்ட் பெயின் வர்றது, ஸ்கின் ரேஷஸ் வரும், ட்ரை ஸ்கின் வருது, ஹேர் ஃபால் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். இன்னும் ஒபிசிட்டி, உடல் பருமன் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சருமத்தில் அங்கங்கே டார்க் பேச்சஸ் வரும். ஸோ அப்போது வெயிட்டாக இருக்கவங்க, குண்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரிலாம் ஸ்கின்ல வருமா, அதிகமாக வேர்க்குதே, மூச்சு வாங்குதே, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக எடுங்க. ஃபஸ்ட் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். ஏன்னா இது செக் பண்ணவே மாட்டாங்க. சடனாக வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு டயட்டில் இருந்துருவாங்க. ஒருவேளை ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் லோவாக ஆரம்பிச்சிடும். சடனாக என்ன ஆகும்னா ரொம்ப கிடினஸ் வர்றது, டயர்ட் ஆகிறது அப்படி வந்துடும். நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தாலும் உடல் வந்து ஊதிக்கிட்டே போகும். இதுதான் சித்த மருத்துவத்தில் சோபை நோய் இல்லைன்னா ஊதல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் குறைவாக இருக்கு, உடல் என்ன ஆகும்னா வீங்கிக்கிட்டே போகுது. அது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வெயிட் போட்டே போகுது அப்படின்னு நினைக்கப்போ ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணணும்.
ஸோ ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிடும். ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுனாலே இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும். ஓகே. இரெகுலர் பீரியட்ஸ் என்ன பண்ணா வெயிட் கெயின் அப்படியே காஸ் பண்ணிடுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால நமக்கு தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்து முக்கியமான விஷயம் லிபிட் ப்ரொஃபைல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்க. கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்கு, முக்கியமாக எல்டிஎல் அப்படின்னு சொல்ற அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணணும். நம்ம கொலஸ்ட்ரால் லெவலே செக் பண்ணாமல் வெயிட் லாஸ் அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம என்ன ஃபுட்டு எடுக்கணும், என்ன ஃபுட்டு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போது கம்ப்ளீட்டாக நம்ம தைராய்டு ப்ரொஃபைல் எடுத்துட்டு அதனோட நம்மளுடைய டோட்டல் கொலஸ்ட்ராலும் பார்த்துடும். இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். லிவர் ஃபங்க்ஷன், லிவர் என்சைம்ஸ் எப்படி இருக்குது, கண்டிப்பாக பார்த்தோம்னா லிவரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் கெயின் ஆகும். ஃபேட்டி லிவர் இருக்கிற நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், பேட் கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணாமல் நம்மளாவே ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டை சாப்பிட்றேன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு போயிட்டு இருந்தோம்னா சக்ஸஸ் ஆகவே முடியாது. மேபி நமக்கு ஒரு 5 kgs ரெடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு வெயிட்டே குறையல அப்படியே நிற்குதுங்க, கடன்னு ஒரு 5 கிலோ குறைஞ்சேன், அதுக்கப்புறம் குறையல அப்படின்னு சொன்னால் இதுதான் ரீசன். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக. இன்ஃபேக்ட் நமக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் டெய்லி ஒரு தைராய்டு டேப்லெட் சாப்பிடுவோம், இருந்தாலும் அது டயட்டில் சில சேஞ்சஸ் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ தான் நமக்கு இந்தந்த சித்த மருந்துகளை நீங்கள் எடுக்கும்போது வெயிட் லாஸும் ஆகும், தைராய்டும் சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கரெக்டாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த தைராய்டு எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன ஹெர்ப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், சேஃபாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீந்தில் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இருக்குது. சீந்தில் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிறோம் இது சுகருக்கு மட்டும்தான் அப்படின்னு. சுகருக்கும் கிடையாது. சுகர் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம் சீந்தில் அப்படின்னு சொல்கிறது. இது கற்பம் மாதிரி இருக்குது. இந்த கற்பம் மெடிசன் டெய்லி மார்னிங் ஈவினிங் எடுக்கும்போது தைராய்டு லெவல் நார்மலாகும். நம்ம பாடியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் மட்டும் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். நிறைய பேர் ஒபீஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டே இருக்கும். ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடப்பாங்க, அப்படியே மூச்சு வாங்குது அப்படின்வாங்க. அப்படி எங்கன்னா உட்காரலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா நமக்கு அந்த ஹார்ட்லேயும் நமக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் படிஞ்சிருந்தாலோ ஆர்ட்ரிஸில் நமக்கு இந்த கொழுப்பு படிஞ்சிருந்தாலோ இந்த மாதிரி மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருக்கும். அப்போது நமக்கு கார்டியாக் டானிக் எடுக்கணும். அந்த டானிக் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா மருதம்பட்டை. ஸோ மருதம்பட்டை கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வரும்போது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணோன்னா ஜென்ரலாக ஒரு ஹெர்ப் எடுப்பாங்க, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஒரு கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆச்சு, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மருதம்பட்டை ஏன் எடுக்கிறோம், இதயத்துக்கு மட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு மருதம்பட்டை கஷாயம் நமக்கு பயன்படுது. அது எடுக்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நமக்கு சரியாகும். ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட் சைக்கிள் நார்மல் ஆகிடுச்சுன்னா கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்காது. இப்போது மெனோபாஸ் டைம்லாம் நிறைய பேருக்கு கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகுது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சில வகையான உணவுகள் நம்ம சொல்கிறோம். ஸோ எள்ளு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ரீசன் என்னென்னா பேட் கொலஸ்ட்ராலை நல்லா பேர்ன் பண்ணிடும் எள்ளு. அப்போது ஈஸ்ட்ரோஜன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எள்ளு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான் நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இன்ஃபேக்ட் எல்லாமே வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டயட்னே சொல்லலாம். ஆனால் இப்போ அது மறந்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா எப்படி மருதம்பட்டை கஷாயம் சொல்லணும், முளை கட்டிய எள்ளு ஒரு 2 ஸ்பூன் டெய்லி நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும், காலையில் பிரேக்ஃபாஸ்டோடையே சாப்பிட்லாம். நல்லா மென்று கூழாக்கி அது சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது தான் கொலஸ்ட்ரால் எல்லாமே அது கரைச்சி வெளியில் கொண்டு வரும். க்ளீனாக பாடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் வெளியில் வரணும்னா 30 நாள் அந்த முளை கட்டிய எள்ளு 2 ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் லெவலும் மெயின்டைன் ஆகும். எள்ளுல அது சத்துக்களே இல்லை, கால்சியம் அதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அயன் இருக்குது. ஈஸியாக பேட் கொலஸ்ட்ராலை குறைக்குதா, வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எள்ளு உடம்புக்கு சூடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிடும். அதுக்கு தான் முளைக்கட்டி சாப்பிட்றது. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே சீக்ரெட்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க. என்னென்னா நீங்கள் இந்த டீ குடிங்க, அந்த கஷாயம் மட்டும் குடிங்க அப்படின்வாங்க. பட் எதனால் நமக்கு வெயிட் கெயின் ஆச்சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்னெல்லாம் பண்ணணும், எப்படி நம்மளோட பாடி டைப்பில் இல்லை பாடியில் இருக்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு டயட் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க மேம். இப்போ டயட் அப்படின்றத சொன்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிடணும்னா டேஸ்ட் இருக்காது, ஒரு நான் டேஸ்டியாக இருக்க ஃபுட் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி
மாதிரி நான் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட வேண்டியது இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த டயட். ஸோ டயட் எடுத்துக்கணும், அதே நேரத்தில் நான் சந்தோஷமா சாப்பிட்டு நல்லபடியா இருக்கணும், எனக்கு வெயிட்டும் குறையணும் அப்படின்னா நீங்க எதை மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? டேஸ்டியாகவே வெயிட் லாஸ்க்கான நிறைய ஃபுட்டு இருக்குது. நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்னாலும் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ அடை வகைகள்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அடை சாப்பிட்லாம், அந்த கொழுக்கட்டை வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, இடியாப்பம் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆவியில் வேக வச்ச ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டீம் பேஸ்டு டயட் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது. இப்போது இந்த சுரைக்காய் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இந்த சுரைக்காயில் அடை செஞ்சு சாப்பிடுவாங்க. சுரைக்காயில் அடை செஞ்சு சாப்பிடும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகிடும். அது கூட நமக்கு வந்து சைட் டிஷ் ஏதாவது ஒரு வேர்க்கடலை சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்லாம். இது ஹை கலோரி கிடையாது, ஆனால் வயிறு நல்லா ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் வரும், ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். இந்த சுரைக்காய் நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதனோட அடைக்கு நம்ம என்னங்க சேர்க்க போகிறோம், வெள்ளை சோளம் சேர்த்துக்கலாம், நம்ம ராகி சேர்த்துக்கலாம், இல்லை கோதுமை சேர்த்துக்கலாம். இதை தனியாக ஊற வச்சு அரைச்சிட்டு இதனோட நம்ம சுரைக்காயும் சேர்த்து சும்மா லைட்டாக அரைச்சிட்டு பூண்டு வரமிளகாய் சேர்த்து எப்போவும் நம்ம அடைக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி இதை அடை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மில்லட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பவுடராக செஞ்சுட்டு இந்த மாவில் நம்ம கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதுவுமே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு. இல்லைங்க எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், ஒரு 11 o'clock எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போது இந்த ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது தான் ஈஸியாக நமக்கு தேவையான கலோரிஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்காது, தேவையான கலோரிஸ் கரெக்டாக இருக்கும். அதே டைம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 20 to 30 minutes வாக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஒரு 20 to 30 minutes நம்ம வாக் பண்ணும்போது தான் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கலோரிஸாக இருக்கட்டும் நல்லா பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம டாக்ஸின்ஸ் நிறைய லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் தான் தொப்பை இருக்கும், ஸோ தைஸில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே கரையணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் பெஸ்ட்டு வழி. ஸோ ஃபுட்டு எடுக்கிறது ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கா, இதே ஆஃப்டர்நூனில் நம்ம என்னென்னங்க சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நல்லா பாயில் பண்ணி வடித்த ரெட் ரைஸு. இதோட ஏதாவது ஒரு வெஜிடபிள், அது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது, ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஒரு 250 grams, அந்த வெஜிடபிளும் ஃப்ரை பண்ணாமல் பாயில் பண்ணதோ கொஞ்சம் சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரியோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். கட்டாயம் மோர் டெய்லி குடிக்கும். இப்போ இப்படி ஒரு பேலன்ஸ்ட் டயட் எடுக்கிறது. ஒரு சிலர் நான் காலையில் சாப்பிட்டேன்னா ஈவினிங் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன், மில்க் மட்டும் குடிச்சிட்டேன்னா டைரெக்டாக லஞ்சு சாப்பிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே என்ன ஆகும்னா நமக்கு அனிமியா காஸ் பண்ணும்போது உடல் இன்னும் ஊற்றிக்கிட்டே தான் போகும். ஸோ பேலன்ஸ்டு டயட் சரியான டைமில் நம்ம எடுக்கணும். ஸோ எக்ஸசைஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நமக்கு எவ்வளோ கலோரிஸ் வேணுமோ அந்த அளவுக்கு, அந்த குவான்டிட்டி ரொம்ப மினிமமாக எடுத்தோம்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த காஃபி டீ குடிக்கிறது ஒரு பெரிய பழக்கமாக நிறைய பேருக்கு இருக்குது. எஸ்பெஷலி இந்த காஃபி டீயில் சக்கரை போட்டு, சரி சக்கரை போடாமல் குடித்தாலும் இது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இல்லைன்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு காஃபி டீ குடிக்க வேண்டாம், எனக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க் அது என்னோட வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா அது என்ன மேம் நீங்கள் சொல்லுவீங்க? நல்லா காலையில் எழுந்திரிச்சோன்னே டீயோ காஃபியோ நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, சூடாக இனிப்பாக ஒன்று உள்ளே போகணும், அப்போ தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணியே வச்சுட்டோம். ஸோ அதுக்கு பதில் நம்ம கருப்பட்டியை போட்டு கருப்பட்டி காஃபி குடிக்கலாம், சுக்குமல்லி காஃபியாக குடிச்சிக்கலாம். இதில் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஆவாரம் பூ எடுத்துக்கலாம். ஓகே, ஆவாரம் பூவோட வெந்தயம், வெந்தயம் நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அயன் கண்டென்ட்டை பாடியில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆவாரம் பூவோட வெந்தயம், கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்க்கும், கருஞ்சீரகம் நிறையவும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக கருஞ்சீரகம். இப்போ 1/2 teaspoon நம்ம வெந்தயம் சேர்க்குறோன்னா 1/4 teaspoon கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், 1 teaspoon ஃபுல்லாக ஆவாரம் பூ பொடி சேர்த்துக்கணும். ஸோ இப்படி அதை பாயில் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரணும், ஸ்வீட் ஆட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் எனக்கு ஸ்வீட் வேணும்னா ஹனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி காலையில் இதை குடிக்கும்போது முக்கியமாக வெயிட் கெயினுக்கு ஒரு ரீசன்னு பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் தான். மலச்சிக்கல் இருக்க வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ இந்த டீ எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற டயட் எடுக்கும் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சொல்கிற நிறைய டிப்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.